ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் 38 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நெட் ஃபேப்ரிக்கு உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு எப்போவும் சாட்டின் யூஸ் பண்ணுவாங்க. நான் சில்க் எடுத்திருக்கேன். சாரியோட ப்ளவுஸு மூணுமே ஈச் 1 மீட்டர் கிளாத்து. வீனெக் இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. வாங்க எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தை லென்த்து வைஸில் ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்குது. ரா எட்ஜஸை கட் பண்ணிடலாம். 1/2 இன்ச் வேஸ்ட் ரவுண்டில் விட்டுடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு மடித்து தைக்கிறதுக்காக. ப்ளவுஸோட ஹைட் 14.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயினிங்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். ஷோல்டர் 7.5 இன்ச்சு, அதாவது 15 இன்ச்சு டிவைட் பை 2 7.5 இன்ச் அப்படியே எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் லென்த் 7 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அந்த எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். போட் நெக் வைக்க போகிறீங்கன்னா எப்போவுமே ஷோல்டர் ஃபுல் லென்த் எடுக்கணும். அதாவது 15 இன்ச் இருக்குது அப்படின்னா டிவைட் பை 2 7.5 இன்ச் அப்படியே எடுக்கணும். கூடவே ஆர்ம் லென்த்தும் அதே மாதிரி தான். நார்மலை விட ஒரு 0.5 இன்ச் to 1 இன்ச் அதிகமாக எடுக்கணும். அப்போ தான் டைட் இல்லாமல் இருக்கும். செஸ்ட் ரவுண்ட் 38 இன்ச் டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 9.5 இன்ச் வரும். அந்த ஆர்ம் ஹோல் லைன்லேயே மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் ஃபார் மார்ஜின்காக. வேஸ்ட் ரவுண்ட் 8.5 இன்ச்சு, 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் 1 இன்ச் வந்து டாட்காக கொடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 8 இன்ச்சு கரெக்டாக வருது. நெக் மார்க் பண்ணிடலாம். நெக் வித் 4.75 இன்ச்சு, லென்த் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். நான் ஸ்ட்ரைட்டாக வி நெக் வைக்கல, ஸ்லைட்டாக அப்படியே ஒரு கர்வாக இருக்க மாதிரி வி வரைஞ்சிருக்கேன். ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 0.5 இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன். காலர் நெக்குக்கு இல்லை போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லோப் கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பேக் பார்ட் மெஷர்மெண்ட்ஸு. கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறக்கு சேம் கிளாத்லேயே ஓப்பன் சைடில் மார்க் பண்ணுறேன். ஃபோல்டட் சைடு என் சைடில் இருக்குது. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ கிளாத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது ஹூக் பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. பேக் பார்ட்டை மேலே போட்டுட்டு அவுட்டர் லைனை அப்படியே வரைஞ்சிக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா போடுறேன். இது ஃப்ரண்ட் பார்ட்காக மட்டும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் எந்த பட்டி எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் போடும்போது கொஞ்சம் மேலே போயிடும். ஸோ ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சேம். பேக் பார்ட்டோட தான் அப்படியே அவுட்டர் லைனை மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் ரவுண்டில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சும் வேஸ்ட் ரவுண்டில் 1.5 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. சேம் அதே மெஷர்மெண்ட்ஸு தான். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம பிரின்சஸ் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் போகும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸஸாக விடுறது. நெக் மார்க் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக் வித் பார்த்திங்கன்னா 4.75 இன்ச்சு தான். லென்த் 5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நான் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். மார்க் பண்ணிக்கிறேன். பிரின்சஸ் கட் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர்லேருந்து 10 இன்ச்சு, சென்டர்லேருந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். இது பஸ் பாயிண்ட் இல்லை அப்பெக்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு பர்சனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். 38 சைஸ் இருக்கவங்களுக்கு ஜென்ரலாக இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. வேஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நான் 4 இன்ச் யூஸ் பண்ணல, 3.75 இன்ச் வச்சுருக்கேன். ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். அது மாற்றி மார்க் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் மார்க் பண்ணியிருக்கேன்.
1.75 இன்ச் கேப்பில் ஒரு 2 இன்ச்சுக்கு இன்னொரு சின்ன கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த 2 லைனையும் கர்வாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் எல் கார்னர்லேருந்து ஒரு 0.75 இன்ச்சுக்கு மேலே இன்னொரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் பிரின்சஸ் கட்டோட மெஷர்மெண்ட்ஸு. கட் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட் நார்மல் ப்ளவுஸை விடவே ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். கூடவே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் பிரின்சஸ் கட் ஒரு டைம். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு ஒரு 0.5 இன்ச் அதிகமாக வச்சுருக்கோம் பேக் பார்ட்டை விட. அப்போ சைட் ஜாயின் பண்ணும்போது ஒரு 0.5 இன்ச் அதிகமாக இருக்கும். ஒரு 0.5 இன்ச்சுக்கு ஸ்லோப்பாக ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு. லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு இப்போ மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில்க் கிளாத் அண்ட் நெட் கிளாத் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் பார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். நெக் லைனுக்கு நான் பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணுறேன். நம்ம கிளாத்தில் வரைஞ்சதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம இதுலேயும் வரைஞ்சிக்கலாம். நான் வரைஞ்சிக்க போகிறேன். நெக் வித் 4.75 இன்ச்சு, லென்த் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சு வச்சுட்டு வி ஷேப்புக்கு வரைஞ்சிட்டு 1 இன்ச் வைடு வச்சு பேப்பர் பேஸ்டிங்கை கட் பண்ணிக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்கை எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி அட்டாச் பண்ணுவாங்க. நான் வந்து லைனிங் கிளாத்லேயே வச்சு அயன் பண்ணிக்க போகிறேன். பேப்பர் பேஸ்டிங்கோட சென்டரும் லைனிங்கோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சு அயன் பண்ணியிருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு நெக் லைனோட சென்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மூவ் ஆகாமல் இருக்கும். நெக் லைனில் இப்போது வி ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேப்பர் பேஸ்டிங் மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது, பேப்பர் பேஸ்டிங்க்கு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் திருப்பறக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாக்டாக நம்மளோட ஷேப்பும் கிடைக்கும். என்ன வரைஞ்சோமோ அதே ஷேப் கிடைக்கும். இப்போ 1/4 இன்ச் கேப்பில் கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிடலாம். லைனிங் கிளாத் மேலேயே வர மாதிரி நெக் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிடலாம் ஃபுல்லாக. எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ நெட் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் நெட் ஃபேப்ரிக்கை மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம். நெக் வித் பார்த்திங்கன்னா 4.75 இன்ச்சு. ஸோ டோட்டலாக 9.5 இன்ச் வரும். ரெண்டு ஷோல்டருக்கும் நடுவில் இருக்க கேப் மட்டும் 9.5 இன்ச் இருக்க மாதிரி வச்சுட்டு ஷோல்டரை அட்டாச் பண்ணிடலாம். இது நம்ம மேனுவலாக இப்படி தான் பண்ணி ஆகணும். இப்போ நெட் ஃபேப்ரிக்கை மெயின் கிளாத்தில் அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ டாட் பிடிச்சிடலாம். சென்டர்லேருந்து 4 இன்ச்சு, ஹைட் 4 இன்ச்சுக்கு நான் டாட் பிடிக்கிறேன் ரெண்டு சைடும். நம்ம கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் வச்சுருக்கோம். ஸோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு நல்லாவே ஒரு டாட் பிடிக்கலாம். ஷேப்பும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நெட் ஃபேப்ரிக்கில் போட் நெக் வச்சுட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். லென்த்து வந்து 2 இன்ச்சு, 4.75 இன்ச் நம்மளோட நெக் வித் அதே தான். மார்க் பண்ணிவிட்டு போட் நெக் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுறேன். அப்போ தான் மடித்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு கிராஸ் பீஸ் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டாக மடித்து அந்த நெக் லைனில் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். நெக் லைனில் ரைட் சைடில் வச்சுட்டு ஃபுல் ரவுண்டுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு உள்ளே திருப்பிக்கலாம். திருப்பும்போது உள்ளே அந்த ரா எட்ஜஸ் கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வெளியே தெரியாமல் இருக்கும் அந்த ரா எட்ஜஸ்ஸு. சின்ன சின்ன கட் போட்டுக்கிறேன். அப்போ தான் டர்ன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். உள்ளே டர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச் போட்டுடலாம். அவ்வளோதான், நெக் லைன் ஃபினிஷ்டு. வேஸ்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். 0.5 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இதே ரைட் சைடில் வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போட்டுக்கலாம். தைக்கும்போது அந்த டாட் வர இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ப்ளீட் வச்சுட்டு தைங்க. அப்போ தான் டர்ன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும், இழுத்துட்டு இல்லாமல் இருக்கும். டர்ன் பண்ணி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க 1 இன்ச்சில். இல்லைனா ஹெம் கூட பண்ணிக்கலாம், நீட்டாக இருக்கும், தையல் வெளியே தெரியாது. அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. பேக் பார்ட்டில் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பவு ஒன்று ரெடி பண்ணிடலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ அப்லோட் பண்ணுறேனோ வீடியோஸ், அப்போ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சிக்ஸ் இன்ச் டயா இருக்க மாதிரி ஒரு மெயின் ஃபேப்ரிக் அண்ட் ஒரு லைனிங் எடுத்திருக்கேன். எட்ஜஸில் ஃபுல் ரவுண்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபுல் ரவுண்டுக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
லைனிங் ஃபேப்ரிக்கில் ஒரு சின்னதாக கட் போட்டுட்டு டோட்டலாக அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நீட்டாக அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் மாதிரி கையிலே பிடிச்சி செட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் மிஷின்லேயே வச்சு கூட அடிச்சிக்கலாம், இல்லைனா ஊசி நூல் வச்சு கூட தைச்சிக்கலாம் பவு ஷேப்புக்கு கொண்டுட்டு வரக்கு. அவ்வளோதான், நம்ம பேக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால வீடியோவை நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறதும் ஸ்லீவும் நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.